வெல்கம் டு ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டாபிக். அதுவும் ரொம்ப பேசிக்கான டாபிக். ஸோ டாபிக் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன? வி ஆல் ஹாவ் லேர்ன்ட் இன் அவர் ஸ்கூல் டேஸ் தட் வாட் இஸ் என்விரான்மெண்ட், வாட் இஸ் தி கம்போனண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ அதே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ சிம்பிளாக ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன டாபிக் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ என்விரான்மெண்ட்னா என்ன? ஸோ என்விரான்மெண்ட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எ சம் total of all the living and non-living elements and their effect that influence human life. Okay, so environment na onnume illa. So non-living plus living things included, that too in a present ecosystem, is called as environment. So environment na living thing plus non-living thing which influence the human life, it is called as environment. Okay, so environment oda components pathina renda டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பயோட்டிக், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏபயோட்டிக். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம், ஏபயோட்டிக்னா நான் லிவிங் ஆர்கானிசம். ஸோ லிவிங் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல், பிளான்ட்ஸ், ஹியூமன் பீயிங், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ் அண்ட் பேர்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? இட் இஸ் ஆல் ஹேவிங் லைஃப். நான் லிவிங் திங் ஏபயோட்டிக். ஸோ எக்ஸாம்பிள் சன்லைட், லேண்ட், வாட்டர், ராக், ஏர், which are not having any life. Okay, so living things is called as biotic and non-living thing is called as abiotic components. Okay, so next topic என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்காலஜி. ஸோ எக்காலஜினா என்ன? ஸோ எக்காலஜி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய்காஸ் மீனிங் ஹோம் ஆர் பிளேஸ் டு லிவ், லொஜோஸ் மீன்ஸ் டு ஸ்டடி. சிம்பிளாக சொல்ல போனால் எக்கோசிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் லிவிங் ஆர்கானிசமோட ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்கிறதா பார்த்தீங்கன்னா எக்காலஜி. ஓகே, ஸோ இந்த எக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இன்க்ளூட் ஹியூமன்ஸோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ இட் சீக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வைட்டல் கனெக்ஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் அரவுண்ட் தெம். ஓகே, ஸோ எக்காலஜினா சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்காலஜி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹியூமன் பீயிங்ஸ் ப்ளஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டும் ப்ளஸ் அதோட கனெக்ஷன் with the other alternatives around them is called as ecology. So ecology la pathina different levels of ecologies irukku. So adula first one pathina mottham pathina 6 types of organizations in ecology are there. So on the 6 types la pathina first one is called as individual, second one population, third one community, fourth one ecosystem, fifth one biome and the last one is biosphere. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்காலஜியில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஓகே, இதில் நம்ம ஒன்றுனா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவல்னால் என்ன? ஸோ இண்டிவிஜுவல்னால் ஆர்கானிசம் இன் அன் இண்டிவிஜுவல் லிவிங் பீயிங் தட் ஹேஸ் தி எபிலிட்டி டு ஆக்ட் ஆர் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி. ஓகே, ஸோ இண்டிபெண்ட்டாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ தி லோவஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஹைரார்கி படி நம்ம பார்த்தோன்னா கடைசியில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ இட் ஆல்சோ இன்க்ளூட் போத் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ ஒரு செல் இருக்கிற அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோ இல்லை பல செல் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசமோட ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இல்லைனா ஆர்கானிசம் அந்த லெவல் ஆஃப் எக்காலஜி ஆர்கனைசேஷனில் தான் இருக்குது. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா இண்டிவிஜுவல்னால் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு நபர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் ஹைரார்கி வைஸ் பார்க்கும்போது லோவர்லேருந்து செகண்ட் லெவலில் இருக்கிற ஒரு லெவல் தான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா a population is a group of individual of a single species living together within a particular geographic area. They interbreed and compete with each other for their resources. Okay, so population முன்னாடி நம்ம பார்த்தோம் இண்டிவிஜுவல்னால் ஒரே ஒரு ஸ்பீஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போனால் ஹியூமன் பீயிங் எடுத்தோன்னா அது ஒரு ஸ்பீஷியஸ் இண்டிவிஜுவல், ஃபிஷ் எடுத்தோன்னா அது ஒரு இண்டிவிஜுவல், அனிமல்ஸ் டைகர், லயன், எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லை எந்த ஒரு ஸ்பீஷியஸும் இண்டிவிஜுவலாக எடுக்கிறோமோ இதான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்காலஜி. ஸோ பாப்புலேஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஆஃப் ஹியூமன் will become a population, a group of fish will become a population, a group of tiger will become a population. Okay, so அவங்களுக்குள்ளே இன்டர்பிரீட் பண்ணிப்பாங்க.
and also they also compete for resources within their population. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லெவல் வந்து பாட்டம் வைஸ் கீழேருந்து பார்க்கும்போது தேர்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டினா என்ன? ஸோ கம்யூனிட்டி இட் ரெஃபர்ஸ் டு செவரல் பாப்புலேஷன் தட் இன்ட்ராக்ட் அண்ட் இன்ஹாபிட் எ காமன் என்விரான்மெண்ட் அண்ட் ஆர் இண்டிபெண்ட். கம்யூனிட்டி இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆர் ரிஜிட். ஓகே, ஸோ கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் ரிஜிட். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டியில் என்னென்ன அனிமல்ஸோட ப்ரெசன்ஸோ இல்லை என்னென்ன ஸ்பீஷியஸ் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இன் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் அன் என்விரான்மெண்ட் ஹியூமன் பீங்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீங்ஸுக்கு தேவையாக இருக்கிற நீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ். இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்பீஷியஸ் இன்க்ளூட்ஸ் கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு எடுத்தோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். ஸோ அது ஒரு பர்டிகுலர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியோட ப்ரெசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட், ஃபார் எக்ஸாம்பிள் டாக், ரேபிட், பேர்ட்ஸ், பேரட், இந்த மாதிரி நம்ம வச்சுப்போம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீங்ஸ். ஸோ ஒரு வீட்டில் 4-5 ஸ்பீஷியஸ் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், பெட்ஸ் இருக்கும், ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷியஸ் வந்து எக்கோசிஸ்டமில் சேர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி. ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம்னா இட் இஸ் எ செட் ஆஃப் ஆல் லிவிங் ஸ்பீஷியஸ் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எக்கோசிஸ்டம் இஸ் எ செட் ஆஃப் போத் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட் எக்ஸிஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்டிங் இன் எ கிவன் ஏரியா. ஸோ எக்கோசிஸ்டம்னா போத் பயோட்டிக் and abiotic interacting with each other in a given area. So ஒரு particular area or a particular environment la both biotic and abiotic interact with each other. There is an interaction with both living and non-living components of environment. So ஒரு environment logic பொறுத்த வரைக்கும் living things plus non-living things interaction with one another is called as ecosystem. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5th லெவல் பார்க்க போகிறோம். லோவர் லெவல் வந்து. ஸோ 5th லெவல் நம்ம பார்க்க போகும்போது 5th ஒன் பார்த்திங்கன்னா பயோம். ஸோ பயோம்னா என்ன? ஸோ பயோம்னா வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை டிஸ்டிங் கிளைமேட். ஓகே, ஸோ கிளைமேட்னா இது வந்து 2 டிஃப்ரென்சியேஷனில் பிரிக்கிறாங்க. ஓகே, இது பயோம் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்சியேஷன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபிடேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். ஓகே, ஸோ பயோமோட டிஃப்ரென்சியேஷன் பண்ணுற 2 எலிஜிபிலிட்டி இல்லைனா வந்து க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் போத் ப்ரெசிபிடேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பயோமோட கிளாசிஃபிகேஷன். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷன், அனிமல் லைஃப் அண்ட் ஜென்ரல் சாயில் டைப் ஆல்சோ இன்க்ளூட் பயோம் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? த கிளைமேட் டிட்டர்மைன்ஸ் தி பவுண்டரி ஆஃப் எ பயோம் and abundance of plant and animal found in each one of them. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா precipitation, temperature, vegetation, animal life, general soil type, these are characterized through biome. ஓகே, ஸோ எல்லா பயோமும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு டுண்ட்ராலேருந்து வருவோம். ஓகேங்களா? ஸோ டுண்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் ரீஜன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஹிமாலயன் ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா டுண்ட்ரா ரீஜன். இல்லைனா அதுக்கும் ஈஸியாக சொல்ல போகிறத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஐஸ் இல்லைனா பெர்மஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் டுண்ட்ரா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஜிடேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கானிஃபரஸ் ட்ரீஸ். ஸோ டுண்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ட்ரீஸ் எதுவுமே இருக்காது. ஸோ டயாகில் இருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ டயாகில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ இந்த மாதிரி ஸ்பீஷியஸ் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதுக்குன்னு டுண்ட்ராவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. டுண்ட்ராலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ஸ் இன் டுண்ட்ரா ரீஜன் அண்ட் ஆல்சோ தேர் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரீஸ், எஸ்பெஷலி கானிஃபரஸ் ட்ரீஸ். ஓகே, ஸோ டுண்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிற சில பல அனிமல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பென்குவின், போலார் பியர், இந்த 2 ஸ்பீஷீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டுண்ட்ரா ரீஜனில் மட்டும்தான் இதோட ப்ரெசன்ஸ் இருக்கும். இந்த 2 ஸ்பீஷீஸ் வந்து நம்ம வந்து வேறு எந்த ஒரு பயோம்லேயும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்டில் கொண்டு வர முடியாது, டெம்பரேட் கிளைமேட்டில் கொண்டு வர முடியாது, ட்ராபிக்கல் கிளைமேட்டில் கொண்டு வர முடியாது, ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஸ்பீஷீஸோ ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸும் நம்ம வந்துட்டு போய் டுண்ட்ராலையோ டயாகலையோ நம்ம வந்து அங்கே வந்து அவங்கள வந்து அங்கே ஹேபிட்டாக்டாக வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து லைஃப் சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா அதுக்கு அவங்க சூட் ஆக மாட்டாங்க.
ஓகேங்களா. ஸோ டெம்பரேட் அண்ட் கிராஸ்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஓட ப்ரெசன்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக இங்கே இருக்கும். சரிங்களா. ஸோ டுண்ட்ரா கீழே வந்து பார்த்திங்கன்னா டயகா வரும், ரெயின் ஃபாரஸ்ட் வரும், கிராஸ்லேண்ட், டெசர்ட், டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ டுண்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா மழை கம்மியாக இருக்கும். ஆனால் இதுவே வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எடுத்திங்கன்னா ரெயின் வந்து ஹையாக இருக்கும். அதை கூட டெசர்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை லேண்டாக இருக்கும். ஸோ அங்கே ப்ரெசிபிடேஷன்ற ஒரு விஷயமே அங்கே இருக்காது. ஆனால் கிராஸ்லேண்ட்லேயும் டயகாலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அங்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வச்சு கம்பேர் பண்ண வந்து கிராஸ்லேண்ட் அண்ட் டயகில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் எல்லாம் ப்ரெசிபிடேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே. ஸோ லாஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் எக்காலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர்னால் இந்த டயக்ராம் சிம்பிளாக சொல்கிறோம், இந்த டயக்ராமில் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர்னா ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர். ஸோ ஹைட்ரோனா வாட்டர், லித்தோனா லேண்ட், அட்மாஸ்பியர்னா ஏர். ஸோ திஸ் த்ரீ கம்ப்ரைசஸ் தி பயோஸ்பியர். ஓகே, சிம்பிளான கான்செப்ட் இதுதான். நம்ம வென் டயக்ராம் மாதிரி நம்ம சிம்பிளாக லாஜிக் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது மூணு, வாட்டர், லேண்ட் அண்ட் ஏர், this three comprises the biosphere. Okay, so it is the highest level of organization. It is the global ecological system which consists of all the living organisms and other factors which support life. Biosphere mainly refers to the part of the earth crust. So earth crust na ondume illa, earth crust na land is a part of earth crust. Okay, so land is a part of earth crust, hydrosphere is a part of earth crust, air is a form of earth crust. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா பயோஸ்பியர்னால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி எக்காலஜிக்கல் ப்ரெசன்ஸ் வில் பி தேர் ஃபார் எ லிவிங் ஆர்கானிசம் விச் வில் சப்போர்ட் லைஃப். ஓகே, ஸோ லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர், which these three components supports the life. Okay, these three components support the life with the presence of biosphere. புரிஞ்சுதுங்களா? Okay, so I hope you all enjoyed the video. Thank you.